அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்யுங்கள். கழிவு பாதை நிச்சயம் தொந்தரவு கொடுக்கும். முதுகு தண்டோடமும் தொந்தரவு கொடுக்கும். நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய ராசிகள் எது வரும்னா ரிஷபம் பராபவ இடத்தில். நிறைய பொருள் சேவை, பொருள் கிடைக்கிறது, வாங்கிறது, விற்கிறது, வீடு இன்டீரியர் பண்ணுறது, கல்யாணம் நடக்கிறது, புத்திர சந்தானம் நடக்கிறது, அப்பா அம்மாவுக்கு 60வது கல்யாணம் பண்ணுறது, 70வது பண்ணுறது, 80வது பண்ணுறது, அப்பா அம்மாவுக்கு வீடு வாங்கி கொடுக்கறது, வண்டி வாங்கி கொடுக்கறது, அவங்கள பெற்றோர்களை மனம் குளிர வைக்கிறது, முதலீடுகள் செய்வது, அடிமை தொழில் இருந்தவர்கள்லாம் திடீர்னு பெரிய தொழிலதிபர்கள் ஆகிறது, அரசியலில் மந்திரிகள் ஆகிறது, எம்எல்ஏக்கள் ஆகிறது, ஊராட்சி தலைவர்கள் ஆகிறது, கவுன்சிலர்கள் ஆகிறது. ரொம்ப நாளாக எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாங்க, நீட் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் ஃபினிஷ் ஆகுறது. ரிஷபத்துக்கு அடிக்கினே போகலாம். நெக் எக்ஸசைஸ் எப்பவுமே பண்ணணும். ரிஷபம் பண்ணி தான் தீரணும். இந்த டைம்லாம் கல்யாணம்லாம் நல்லா கை கூடுற நேரம். சும்மா இந்த நேரத்தில் போயிட்டு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி மாதிரி பாட்டாடி பாட்டு பாடி கூத்தாடி தோண்டியை உடைத்தான்னு வரும். அது இல்லை, பொண்ணுக்கு மூக்கு சரியில்லை, பையனுக்கு சொட்டையாக இருக்குதுன்னெலாம் சொல்லி நல்ல வரங்களாம் தள்ளிடாதீங்க. இனிமேல் ஒரு 5 வருஷத்தில் முடி சொட்ட முடியெல்லாம் இல்லை, எல்லா முடிக்கும் வந்துடும். மெடிக்கல் வந்துடும். கண்ணாடி இருந்தாலும் அதெல்லாம் மாறிடும். இப்போல்லாம் பயங்கர அட்வான்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும். எல்லா சுபகாரியமும் ரிஷபம் இருக்கக்கூடிய வீட்லேயே நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னி. பெருமாள் தான், திருப்பதி தான், கோவிந்தராஜ பெருமாள் தான், அலமேலு தாயார் தான். கோவிந்தான்னு ஓடிடுங்க. ஒரு நாள் 2 நாள் டிக்கெட்லாம் புக் பண்ணுங்கள், ஆன்லைனில் கிடைக்கும். உங்களுக்கு தான் லக் இருக்க பெருமாளை பார்க்குறது. கன்னியாராசிக்காரங்களை தான் பெருமாள் எப்பவுமே பார்ப்பார். 7ஆம் இடத்தில் சனி, கண்டக சனி. உடற்பயிற்சி மறந்துடாதீங்க. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, பழைய கடன்கள் பைசலாவது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காட்டம். காலசர்ப்ப தோஷமாக இருந்தாலும் வேயூர் தோழில் என்று ஆரம்பிக்கக்கூடிய கோளறுப்பதிகத்தை சொல்ல 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 கன்னிக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம். நிறைய பணம் வரும். அனாவசியம் முதலீடு பண்ணுவீங்க. வீட்டில் ஏற்கனவே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், தேவையில்லாமல் இன்னொரு ஃப்ரிட்ஜு வாங்குவீங்க. வண்டி இருக்கும், இன்னொரு வண்டி வாங்குவீங்க. எதுக்கு? ஷர்ட்டு நிறைய இருக்கும், அதே ஷர்ட்டை போய் அதே டிசைன் வாங்குவீங்க, அதே புடவை வாங்குவீங்க. கொஞ்சம் அதில் மட்டும் பார்த்துக்குங்க. அற்புதமான அமைப்பு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், திடீர் யோகம் ஏற்படும். எல்லாவற்றிலும் அனுகூலங்கள் காணப்படும். எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்கும். யாருக்கு? கன்னிக்கு. இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் தீரும். முதலீடுகள் மட்டும் கொஞ்சம் கவனம். புது கூட்டாளிகள்லாம் திடீர்னு கொண்டு போய் தெருவில் நிறுத்தி விட்ருவாங்க. குடும்பத்தவர்களுக்கு துணை அல்லது துணைவியார், பெற்றோர், பெரியோர், சகோதர சகோதரிகள் நல்ல உங்களுக்கு காட்ஃபாதர் என்று சொல்லக்கூடியவர்களிடம் கன்சல்ட் செய்து விட்டு பண்ணுங்கள். யார்? கன்னியாராசி. ஓகேவா? பராபவ இடத்துல கல்யாணம் நடக்கும். சனியெல்லாம் 7ல் இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சாலும் ஒன்றா ஆகிடுவீங்க. ஒரு மெசேஜ் அனுப்புங்க, ஐ லவ் யூன்னு வந்துடுவாங்க. அதுக்காக வேறு ஒருத்தருக்கு அனுப்பிச்சிடாதீங்க, உங்கள் பொண்டாட்டிக்கு அனுப்புங்க தகராறு இருந்தால். ஓகேவா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம், பிள்ளையார்பட்டி. நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்மந்தப்பட்ட உபத்திரம், முதுகு சம்மந்தப்பட்ட உபத்திரம் கவனமாக பார்த்துக்கணுமா? யாருக்கு? 7.5 சனிலாம் விலகிடுச்சு. ஆனாலும் சனி தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். மகரத்துக்கு எல்லாம் பாசிட்டிவ். தொழிலாக பாசிட்டிவ், படிப்பாக பாசிட்டிவ், உத்தியோகமாக பாசிட்டிவ், வியாபாரமாக பாசிட்டிவ், கல்யாணமாக பாசிட்டிவ், பணம் வருவா பாசிட்டிவ், திடீர் அதிர்ஷ்டமாக பாசிட்டிவ், அரசியலாக பாசிட்டிவ், அரசு கௌரவமாக பாசிட்டிவ், படைப்பாளிகள் பாசிட்டிவ், கலைத்துறையினர் பாசிட்டிவ், மீடியா துறையினர் பாசிட்டிவ். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீங்கன்னா எல்லாம் நெகட்டிவ். சங்கு தான். சங்கு வராது, ஆனால் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கின்னு எல்லோரும் உயிரை எடுத்துகிட்டு இருப்பீங்க. வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். ஃபோனெல்லாம் சைலண்ட்டில் வச்சுட்டு வண்டியில் ஏறுங்க. காரிய சித்தி மாலை மந்திரம் தான் உங்களை காப்பாற்றும். கோளறுப்பதிகம் தான் உங்களை காப்பாற்றும். எல்லாமே நல்லது இருக்குது.
நான் புது தொழில் தொடங்கலாமா, தைரியமாக தொடங்கலாம், எனக்கு தொழிலே தெரியாது, பரவாயில்ல தொடங்கு. தொட்டது தொடங்குமா. மகரம். மகரம் முதலாளிகள் செல்லப்பிள்ளையாவார்கள். மகரம் அதிகாரிகளுடைய செல்லப்பிள்ளையாவார்கள். திடீர் பணவரவு ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் ஏற்படும். தைரியம் ஏற்படும். நம்பிக்கை ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய உடல்நிலை அதிக கவனமாக பார்க்கணும். திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நல்லா வந்திருக்கும், நீங்களே பேசி கெடுத்து விட்டுருவீங்க. அந்த பொண்ணு ஐயோ இந்த ஆளை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு, இல்லைன்னா அந்த பையன் ஐயோ இந்த பொண்ணை பண்ணிக்க மாட்டேன்னுவாங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் வாய மூடின்னு உட்காந்துருக்கோம். நான் இப்படி, நான் அப்படி, நான் இந்திரா காந்தி, நான் மோடிஜி மாதிரிலாம் பிலிமெல்லாம் காட்டாதீங்க. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. யாருக்கு? மகரத்திற்கு. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் பயணங்கள் சமயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார்? மகரம். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. செல்வி சொன்னால் புரிஞ்சுக்கணும். சும்மா உங்களை பயமுறுத்தலாம் சொல்ல மாட்டேன். சோஷியல் மீடியாவில் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசி, இல்லைன்னா சட்ட சிக்கல் வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மீனம். பழனி முருகர். ராஜ அலங்காரம். சிரசு விபூதி தலையில் வைத்து கொடுப்பார்கள். அந்த விபூதி வாங்கி நல்ல விபூதி ஒன்று கலந்து தினமும் வைத்து கொண்டு வருவதும், பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்துக்கு தினமும் அகல் தீபம் ஏற்றுவதும் விசேஷம் அனுகூலம். ஜென்மசனியில் திருமணம் நடக்கும். ஜென்மசனியில் தொழில் கிடைக்கும். ஜென்மசனியில் வியாபாரம் கிடைக்கும். ஜென்மசனியில் படிப்பு தடை போகும். ஜென்மசனியில் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். பெற்றோர் பெரியோர்களுக்கு நீண்ட நாள் கனவுகளை சரி செய்து கொள்வீர்கள். பணமாக கொட்டும். அஷ்டலட்சுமி கடைச்சம் ஏற்படும். வாகனத்தில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் எல்லாம் மனதிற்கு திருப்தி ஏற்படும். தைரியம் ஏற்படும். தூக்கமின்மை, பயம் எல்லாம் போயிடும். ராசிநாதன் குரு வேற உங்களை பார்க்க போகிறான். ஆனால் அதே சமயம் பூர்வ புண்ணிய தோஷம் ஏற்படுத்துவான். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படியுங்கள் படியுங்கள் படியுங்கள். கேட்டுக்கொண்டே இருங்கள். அற்புதமான அமைப்பு தரும். மறந்து விடாதீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம். மீனராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் பழக்க வழக்கத்தில் கவனமாக இருப்பது முக்கியம். தேவையில்லாத கூடா நட்பால் பிரச்சனைகளுக்கு மாட்டக்கூடியது பிள்ளைகள் தான். பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை திட்டாதீர்கள். பிள்ளைகளை சபிக்காதீர்கள். பிள்ளைகளிடத்தில் நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொள்ளுங்கள். ஜென்மசனி. மற்றவர்களுக்கெல்லாம் அரை மணி நேரம் 20 நிமிஷம் தான் எக்ஸசைஸ், உங்களுக்கு மட்டும் 40 நிமிஷம். வேர்வை வரணும், தோப்பு காரணம் போடணும், வஜ்ராசனத்தில் உட்காரணும், பெட்டில் உட்காருங்க. தேகம் நன்றாக வில்லை போல் வளைய வேண்டும், உட்கார வேண்டும். சுவாச பயிற்சி கற்றுக்கொள்ளுங்கள். கபாலபாதியை கற்றுக்கொள்ளுங்கள். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். குரு ராசிநாதன் உங்களை பார்க்க போகிறான். தேஜஸ் கிடைக்கும். திடீரென்று நல்ல ஷைனிங் ஆகிடுவீங்க. வசீகரம் ஏற்படும். சோஷியல் மீடியாவில் பேர் புகழ் கிடைக்கும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினெல்லாம் பேரும் புகழும் சந்தோஷத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? மீன ராசிக்காரர்கள். நல்லதும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். ஸ்ட்ரெச்சிங் செய்வது முக்கியம். அடிவயிறு கழிவு பாதை அதீத கவனத்துடன் பார்த்து கொள்ளக்கூடிய ராசி மீனம். சின்ன முதுகு தண்டுவடம், காலெலாம் மறுத்து போயிடும், ஜாக்கிரதை. சனியை இடத்தில் விளையாட வேண்டாம். சனிக்கு உடற்பயிற்சி பயம். சனி விலகிவிடும்.